எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துகிறாரு எல்லாரையும். எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம். அவர் இவங்களாவது வாப்பான்லாம் கூப்பிட்றாரு. எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு. அவனை கூப்பிடு அப்படிம்பார். போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பார். செகண்ட் வேர்டு இதோ அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர். நான் அவர் சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். அவர் செகண்ட் செஷன் பேசுவார். நான் அவர்கிட்ட தான் இருந்தோம், ஒன்றா தான் ஒரே வந்தோம். அவர் பேசும்போதே அவர் கூப்பிடும்போதே எடே இங்கே வாடே அப்படிம்பார். கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவார். ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன்பார். அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதே இல்லை. நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான். அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன், பிரைஸ்லான்ட்டு போயிடுவேன். ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம். அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தோம். 1992லேருந்து 2004 வரைக்கும் 12 வருஷம். நீங்களா சேரில் உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம். உட்காந்து டைரி எழுதுவோம். அந்த 12 வருஷம் கத்தர் கொடுத்த ப்ராக்டிஸ் தான் இந்த 23 வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உடனே பரபரன்னு உடனே செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வெயிட். நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும். உனக்கு பொறுமை இருக்காது. சில நேரத்தில் என்ன தோணுன்னா, எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு, உனக்கு 2 பாட்டு கொடுப்பாரு, அல்லது ஒரு வரம் கிரியை செய்யும். யாருக்கோ ஜெபம் பண்ணியிருப்பேன், ஹீல் ஆகிடும். யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும், ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதெல்லாம் ரைட் டைம், அதெல்லாம் ரைட் டைம். நீ வெயிட் பண்ணணும். உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா? கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, உடனே யூடியூப்ல ஏற்று, உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று. கவனிச்சுக்கோங்க, உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம். அந்த பாட்டால் கத்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுது? லைக்ஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கெல்லாம் அதுதான், லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வியூஸ் இம்பார்ட்டன்ட். பேசும்போதே என்ன சொல்கிறாங்க? இத்தனை லட்சம் வியூஸ், இத்தனை. சினிமாக்காரனை போய் பாருங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. ஒருத்தன் கேம்ஸ் நடத்துகிறான், அவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 107 மில்லியன் ஆமாம் பார்க்குறாங்க. அவ்வளோ பார்க்குறாங்க. அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்குது, வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் ஊழியம், உன் அழைப்பு உனக்குரியது, யூனிக். அதை கர்த்தர் உனக்காக மட்டும் வச்சது. அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார்.